இங்க பாரதின்ற பொண்ணு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை செய்யறாங்க. அப்போ ஒரு என்ஜிஓ இருந்து டொனேஷன் கேட்டு வரும்போது இவங்க கையில போட்டிருக்க தங்க வலையில கட்டி கொடுக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பா நாயுடு இந்த ஊர்லயே பெரிய ரவுடியா இருப்பா. ஆனா இவங்க அம்மாக்கு இது சுத்தமா பிடிக்காம ஒரு விபத்துல இறந்து போறாங்க. அதனாலே அவங்க அப்பா கிட்ட ஒழுங்கா பேசாம கூட அவர் காசுலயே ஊருக்கு நல்லது செய்யறாங்க. அப்பன்னு பார்த்து நாயுடோட சரக்கு லாரியை சிஐ சத்யா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாரு. அது தெரிஞ்சதுமே அவரையும் போட்டி தள்ளிடுறாங்க. ஆனா புதுசா வந்த சிஐ அந்த கிராமத்துல இருக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த நாயுடுனா யார், இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஏன் அவர் பார்த்தா பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாயுடு பொன்னாட்டி புலியோட தங்க இடம் கூட இல்லாம வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருப்பான். அப்ப இந்த ஊர்லயே சின்னராகன்றதா எல்லாரையும் சமமா பார்த்து யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிருப்பாரு. ஆனா இவரே பிடிக்காம புத்தானான்றவன் இவருக்கு ஏன்னா ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பா. ஆனா இவரு அவரையுமே சமமா தான் பாக்குறாரு. அப்பதான் நாயுடு இவர்கிட்ட வந்து தங்க இடம் கூட இல்ல பொன்னாட்டி புல் தான் இருக்குன்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இவர்கிட்ட வேலைக்கு சேர்றான். ஆனா கொஞ்சம் நாள் இந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவை வச்சு இந்த நாயுடு அந்த சின்னராவை போட்டு தள்ளி இந்த பொத்தனாக்க ஹார்பர்லையும் ஷேர் கொடுத்து அடிமை வரை வச்சுக்கிட்டு இவனுமே பெரிய ஆகிறான். ஆனா ஒரு நாள் எலெக்ஷன் இந்த நாயுடு கிட்ட பொத்த நாயுடு ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு வேணும்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்டதுமே இவன் கோவப்பட்டு நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து அதே இடத்துக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி அனுப்பிடுறான். சோ இவரும் கோவப்பட்டு நாயுடு ஏன்னா பண்ணி ஆகணும்னு சொல்லி இவருக்கு எதிரியான பிரதாப் ரெட்டின்றவரை பார்த்து வரப்போற எலெக்ஷன் நீ மட்டும் பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டு நாயுடு எப்படி வீட்டு இல்லன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். அப்ப சென்னை ஹார்பர்ல இருந்து விசாகப்பட்டினத்துக்கு ஒரு ஹெல்ப் கேட்டு இவன் கிட்ட கேட்கறாங்க. ஆனா நாயுடு எனக்கு 20% கமிஷன் வேணும்னு சொல்லி நிக்கிறான். அதை கேட்டதுமே வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா ஆட்சி மாறும், அந்த ஹார்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ கேட்ட பணத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதே ஊர்ல ராசியாண்ட ஒரு ஆட்டோக்காரர் இந்த ஊருக்கே நல்லது பண்ணணும்னு சொல்லி வரப்போற எலெக்ஷன்ல கவுன்சிலர் ஆகி இந்த ஊர்ல கேஸ் லீக் பைப் சரி பண்ணணும், அந்த ட்ரைனேஜ் பைப் எல்லாம் ஒழுங்கா சீரமைக்கிறேன்னு சொல்லி அவன் தம்பி கிட்ட எழுதி கொடுக்குறான். ஆக்சுவலா அவன் ஃப்ரெண்டு தான் கவுன்சிலர் இருப்பா. இந்த மனு கொண்டு போய் அவன் கிட்ட கொடுக்குறான். ஆனா அவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நாயுடு மீறி என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சு போது சோ இவங்க 2 பேரும் போய் அந்த போலீஸ் கிட்ட பேசி அரெஸ்ட் பண்ண எல்லாருமே கூட்டிட்டு வராங்க. ஆனா நீ நைட்டே ராசையாவோட தம்பி படிக்கிற ஸ்கூல்ல எல்லாரும் பணம் போடுறாங்கன்னு சொல்லி எல்லா பசங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கேஸ் லீக் ஆகி அங்க இருந்த பசங்கள பாதி பேர் இறந்து போறாங்க. அதுல ராசையாவோட தம்பியுமே இறந்து போறான். கேஸ் லீக் ஆனதுல ஊர் மக்கள் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல நாயுடு அரெஸ்ட் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல இருக்க 2 பேர் வந்து நாயுடு மேல இருக்க கோவத்தர நாங்க தான் இந்த காரியத்தை பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆனா ராசையாவோட தம்பி உயிர் போயிருக்காது, ஆனா கை போயிடுச்சுன்னு சொல்லி அவனே போய் அந்த ஃபேக்டரி முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறான். பின்னாடியே நாயுடுவோட பொண்ணும் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு இது நாயுடு தெரிஞ்சு பாரதி மட்டும் விட்டுட்டு மீறி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் இவங்க ஊர் மக்களே 2 பேர் இந்த தப்ப அவங்களே பண்ணி ஒத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி இவங்க எல்லாருமே உள்ள தள்ளுறாங்க. ஆனா இந்த கேஸ் லீக் பண்ண விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பா இதை பிரதாப் ரெட்டியும் பொத்தனாவும் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பிரதாப் ரெட்டி மட்டும் விருந்துக்கு கூப்பிட சொல்றான். சோ இவங்களை போய் கூப்பிடும் போது பொத்தனை அதை ஒளிஞ்சு வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனா அடுத்த நாள் விருந்துக்கு போகும்போது இந்த ரெட்டி ஒரு வித சந்தேகத்தோட தான் உள்ள போனா. அப்பதான் நாயுடு அவங்க பொண்ணு பாரதியை கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு பரிமாற சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க பொண்ணு அந்த ரெட்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விசாகப்பட்டினத்துல ஹார்பரையும் கொடுத்து கல்யாணத்தையும் முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இவங்க வீட்டுல வேலை செய்யற சரவணா லவ் பண்ணிட்டு இருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் கோவப்பட்டு வெளியே போயிடுறான். ஆனா இந்த ரெட்டி நாயுடு கிட்ட கண்டிப்பா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வெளியே போறான். பார்த்தா இவங்க டிரைவரை யாரோ போட்டு தள்ளிடுறாங்க. சோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த புத்தலாம் சொல்லி அவனை போட்டு தள்ள ஆள் அனுப்பிடுறாங்க. இப்ப இந்த ரெட்டியோ இனிமேல் நாயுடு கூட இருந்தாதான் அவளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறான். சோ இப்ப ஹீரோயின கல்யாணத்துக்கு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அதே டைம்ல இந்த புத்தடா தலைமுறை ஆயிடுறான். அவனை பிடிக்கிறதுக்காகவே இந்த வருஷம் கவுன்சிலிங் சீட் யாரை நிக்க போறான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல அவங்களோட ஆளுங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்காம விட்டுறாங்க. அதனாலே கோவத்துல போட்டுத்தலாம் சொல்லி அவன் ஆளுங்க கிட்ட சொல்லும் போது இவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். ஆனா அதே டைம்ல பாரதிக்கும் இந்த ரெட்டிக்கும் கல்யாணமும் முடிஞ்சு போது இதை பார்த்த சரவணரும் கோவப்பட்டாங்க. அந்த வெளியே போனான். நாயுடுக்கு பயந்து என்னோட காதலும் போச்சு, இனிமேல் அவனுக்கு பைபிள கூடான்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவனை போட்டுத்தலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போறாங்க. பட் அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரூம்ல ரெட்டி கிட்ட அவன் லவ் பத்தி சொல்லலான்னு வரா. ஆனா அந்த ரெட்டி இந்த பொண்ணோட இஷ்டமே இல்லாம நாசம் பண்ணிடுறா. அதனால இந்த பொண்ணு கோவப்பட்டு அவனை போட்டு தள்ளி இந்த விஷயத்த நாயுடுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. அவனுமே கோவப்பட்டு இங்க கிளம்பி வந்துடுறான். பாரதி ரெட்டியை போட்டு தள்ளந்தமே கோவத்துல நாயுடு அடிக்க வராரு. ஆனா இந்த சரவண அவர் கையை தடுத்து நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போறான். ஆனா ஜெயில இருக்க பொத்தா நான் சரவண கிட்ட நாயுடு நம்பாதன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறான். அப்ப நாயுடு கூட இருக்க கோட்டையன்றவர் அந்த பொண்ணுக்காக நீ ஜெயிலுக்கு போயிருக்க அந்த பொண்ணை நீ லவ் பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது நாங்க 2 பேருமே லவ் பண்றேன்னு உண்மையை சொல்றா. இதை நாயுடு கூட சொன்னதுமே நாயுடு இவனை போட்டு தள்ள ஜெயிலுக்குள்ளே ஆள் அனுப்பினா. ஆனா பொத்த நான் சரவணனை காப்பாத்தி நீ லவ் பண்ற பாரதியை நாயுடு சேர்ந்து தான் இது எல்லாமே பண்றாங்கன்னு சொல்லி இவன் ஒரு விஷயத்த சொன்னதுமே இந்த பொண்ணு மேல இவனது சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த நாளே பாரதி வந்து ஜெயில இவனை பார்த்து நாயுடு இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பைபிள வச்சுதான் இந்த அதிகாரத்துக்கே வந்தான். நம்மளும் அதே வழியெல்லாம் போனோன்னே உன்னோட தம்பியை மார்க்கெட்ல போய் வசூல் பண்ண சொல்றான். அவன் தம்பியோ இனிமேல் எல்லாமே நாயுடு பேர்ல கிடையாது என்னோட அண்ணன் சரவணன் பேர்ல தான் இருக்கணும்னு சொல்லி எல்லா காசையும் வாங்க ஆரம்பிக்கிறான். அப்ப ராசாய கிட்ட ஆட்டோக்கான மாமலை கேட்டு மிரட்டுறான். ஆனா அவன் கோவத்துல இவனை அடிச்சு போட்டு எரிச்சு விட்டுறான். பட் இது சாட்சி சொல்ல யாருமே வரமாட்டாங்க. இருந்தாலுமே இந்த விஷயம் நாயுடு தெரிஞ்சு ஏன்னா நேரவே பார்த்து உங்க ஊருக்கு அடுத்த கவுன்சிலர் நீதான் சொல்லிட்டு போறாரு. சோ இவனை இவ்வளவு நல்லவனா அந்த எல்லாருமே ஏறி மிரிச்சாங்க. இனிமேல் நம்ம அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி கெத்தா வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா அதே டைம்ல தீக்காயத்துல இருக்க சரவணன் தம்பி நான் தான் ரெட்டியை கொலப்பனு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்து பாரதி சரவணனை வெளியிடுறான். ஆனா இந்த விஷயம் கோட்டாய்க்கு தெரிஞ்சு உங்க அப்பாக்கு எதிராக எதுவுமே பண்ணாத சொல்லிட்டு பாரதி கிட்ட வான் பண்றான். ஆனா இந்த பாரதி கோட்டையை வர பயண வச்சு அவனை போட்டு தள்ளுறான். சரி இவங்க டீமே உங்க அப்பா மாதிரியே இருந்தா கடைசி வரைக்கும் நீயே அதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான். தான் அப்பாவே போட்டு சொல்லியிருப்பான். பட் நாயுடு உனக்கு எம்எல்ஏ போஸ்டிங்க தரேன்னு சொல்லிடுறாரு. சோ அதனால
இந்த பொண்ணு பேச்சை கேட்காம இனிமே நாயுடு கூட இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. ஆனா அடுத்த கவுன்சிலர் ராசையாவை பேரை தான் சொல்ல போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏற்கனவே என்ன இவனோட ஃப்ரெண்டு பேரே சொல்லிடுறாங்க. அதனால இவன் கடுப்பாகி நாயுடு வீட்டை போய் செம்மையா சண்டை போடுறா. அவங்கள அடிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. அதை பார்த்த பாரதி சரவண விட்டு ராசையாவோட தம்பியை போட்டு தள்ளிடுறா. அதே டைம்ல ஹார்பர் வழியா மும்பை போக வேண்டிய 30 லாரிய கடத்தி வச்சிடறா. இதெல்லாம் யாரு பண்ணிருப்பான்னு தெரியாம நாயுடு முடிச்சுட்டு இருக்கும் போது கூட வேலை செய்யறான். அவனே வந்து தப்ப ஒத்துக்கிட்டு இது எல்லாமே உங்க பொண்ணு பாரதி தான் சொல்லி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஆனா அப்பான்னு பார்த்து ராசையா அவன் தம்பியை போட்டு தரதுக்காக நாயுடுவை போட்டு தள்ளிட்டு அங்கேயே மைனி கீழே விழுறான். இப்ப அந்த 30 லாரிய சென்னை ஹார்பர் இருந்து அனுப்பி வச்ச ஓனரும் இங்க வந்து கேட்கும்போது சரவணா கால் பண்ணி மும்பைக்கு அனுப்பியாச்சுன்னு சொல்லிட்டு சொல்றா. சோ இது எல்லாமே பாரதி தான் பண்ணான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா அதே டைம் நாயுடுவோட இடத்துக்கு அடுத்தது யாரு வரப்படான்னு சொல்லி கோட்டையோட பயணியும் பாரதியும் கேட்டு நிக்கிறாங்க. ஏற்கனவே பாரதி இந்த ஊருக்கு நிறைய நல்லது செய்யற மாதிரி நடிச்சிருப்பா. சோ எல்லாருமே பாரதி பாரதியை கத்துறாங்க. இப்ப வேற வழி இல்லாம நாயுடுக்கு அடுத்தபடியா பாரதியை செலக்ட் பண்றாங்க. ஆனா கடைசியில நாயுடுவுக்கு கொண்ட ராசையாவை இறந்து போயிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால ராசையாவோட மனைவிக்கு கவுன்சிலர் போஸ்டியை கொடுத்துட்டு போறாங்க. பட் கடைசியா தான் ராசையாவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் இறந்திருக்க மாட்டான். இந்த சிஏ அந்த போலீஸ் தான் அவனை காப்பாத்தி வச்சிருப்பான். ஆக்சுவலா இந்த போலீஸோ ஊர்ல எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு நினைச்ச சின்னராவோட பையனா இருப்பாங்க. நாயுடுவை ராசையா கொண்டதால யாருக்கும் தெரியாம காப்பாத்திருக்கா.